நீங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த ஒரு சாதாரண செயலால உங்க வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றத நீங்களே கண்கூடா பார்க்கலாங்க. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இது உங்கள் தர்ஷா ஸ்டோரிஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல தர்மதாசன் அப்படின்ற ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட பயிர் செய்யற நிலம் எல்லாமே தண்ணியே இல்லாம வறண்டு போயிருச்சு. மனக்கவலையில இருந்த அந்த தர்மதாசன் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம மலை மேல இருக்கிற முனிவரை சந்திச்சு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கலான்னு யோசிக்கிறான். அவன் முனிவர் தேவதத்தரை போயிட்டு பாக்குறான். முனிவர் கிட்ட நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றான். முனிவர் கொஞ்சம் யோசிச்சு, நீ ஒவ்வொரு நாளும் பசுவை கொடுமைப்படுத்தின, பசுக்கு நீ உணவே கொடுக்கல, நீ எப்பவாச்சும் பசுக்கு உணவு கொடுத்துருக்கிறியா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. தர்மதாசன், எனது பசுக்கு உணவா? ஆனா அதுக்கும் என்னோட பயிர் செழுமையாவதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை பசுக்கு உணவு கொடுத்தா அப்படி என்ன பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு முனிவர் தேவதத்தர் தர்மதாசன் கிட்ட சொல்றாரு. மகாபாரதத்துல யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, பகவான் கிருஷ்ணரே, நான் செல்வம் பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு, பசுவிற்கு உணவு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நன்மைகளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் தேவதத்தர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது பரதவாஜ முனிவர் என்ன சொன்னார் அப்படின்றத பத்தி. பசு அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. பசு அப்படின்றது லட்சுமி தேவியோடைய அங்கமாக கருதப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா செல்வம் சுபிட்சம் இதுக்குடைய மறுபெயர் தான் பசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காமதேனு அப்படின்றது நம்மளுடைய ஆசையில் நிறைவேற்ற பசு. அதே மாதிரி பசு அப்படின்றது தர்மத்துடைய அடையாளமாக கருதப்படுது. நிறைய மதங்கள்ல பசுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது புனிதமான செயலாக கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் தேவதத்தர் தர்மராஜன் கிட்ட சொல்றாரு. தர்மதாசன் அன்னிலிருந்து பசுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். முதல்ல எந்த பெரிய மாற்றமும் இல்லை. ஆனா பெருகு அவனுடைய நிலம் எல்லாமே செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய பயிர்கள் அவ்வளவு வளமா இருந்தது. அவனுக்கு நிறைய பணம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி தர்மதாசா இவ்வளோ பணக்காரனா மாறிட்டேன் அப்படின்னு. அதுக்கு தர்மதாசன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு, நான் செஞ்சது ஒன்னே ஒன்று தான், பசுவிற்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த புண்ணியத்தினால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை கேட்ட கிராம மக்கள் எல்லாருமே இதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முனிவரோட இந்த புராண வரலாறை தாண்டி ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபும் இருக்குதுங்க. பசுவின் மாட்டு சாணம் அப்படின்றது மண்ணோட வளத்தை அதிகரிக்கும். பசுவின் பால் அப்படின்றது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பசுக்களை பராமரிக்கிறது அப்படின்றது மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனநல ஆராய்ச்சிகள்ல சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்னோர்களுடைய இந்த அறிவு அப்படின்றது வெறும் கதை இல்லைங்க, இது உண்மைதான். பசுவிற்கு நம்ம அன்போட உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்றது உண்மைதாங்க. சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். உங்க வாழ்க்கையிலையும் செல்வம், அமைதி, சுபிட்சம் அப்படிலாம் கிடைக்கணும் அப்படின்னா 7 நாட்களுக்கு பசுவுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றத பாருங்க. இந்த டாஸ்கை நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வேற ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.